ரைடு போனது தெரிஞ்சுது, வெளியில் வந்ததும் தெரியல, நடவடிக்கையும் தெரியலையே. காரணம் என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இதுலேருந்து என்ன தெரியுது? ரெண்டு பேருமே ஒரே ஆளுக தான். இதை தான் எங்கள் தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில் உருண மட்டைங்கிறார். இப்போ நாங்கள் அந்த மட்டையை பிரித்து நாராக திரிக்கிறதா நம்ம வேலை. ரைடுக்கு பயந்து முதல்வர் ஸ்டாலின் பாஜகவுடன் மறைமுக கூட்டணியில் இருப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு, அவங்கள சார்ந்தவர் எல்முருகன், இதே எல்முருகன் இருக்கிறாரு. அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க. அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இருக்கலாம். அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்கள் மாமா நயனார் நாயர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் மலர் வளையத்தை வைத்து இலக்கணேசனுக்கு செலுத்துங்கன்னு ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி? அண்ணனை பாருங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? சரி, எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மார்க் இந்த சாராய இதன் மேலே ரைடு போன இடத்துல எல்லாம், சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க. இங்கே எத்தனை ரைடு வந்திருக்கு? ஏன் எந்த நடவடிக்கையும் இல்லை? எல்லார் வீடுகளையும் இடி ரைடு போச்சுல, ஏன் எந்த நடவடிக்கையும் இல்லை? ரைடு போனது தெரிஞ்சுது, வெளியில் வந்ததும் தெரியல, நடவடிக்கையும் தெரியலையே. காரணம் என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இதுலேருந்து என்ன தெரியுது? ரெண்டு பேருமே ஒரே ஆளுக தான். இதை தான் எங்கள் தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில் உருண மட்டைங்கிறார். இப்போ நாங்கள் அந்த மட்டையை பிரித்து நாராக திரிக்கிறதா நம்ம வேலை. இப்போ இதில் என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டீங்க? என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க? ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதலா பேரணி நடத்தி அந்த போரை வாழ்த்தின ஆலியார். இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆளுது? அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதலா அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஆலியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க. இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? காரணம் ரைடு தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். காரணம் அவங்க இங்கே பாருங்க, அவங்க நேரடியாக கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க தெரியாமல் கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.